Taste the Daily. சென்னையில் ஆவின் பாலகத்தில் காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் ஆவின் விற்பனையகத்தில் சோதனை நடத்த விடிய அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சேப்பாக்கம் ஏழிலகத்தில் உள்ள ஆவின் பாலக விற்பனையகத்தில் மணிகண்டன் என்பவருக்கு காலாவதியான மோர் விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறையினர் அந்த விற்பனையகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் தரமற்ற மோரை விற்ற கடைக்காரர் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஊழியரை பணி நீக்கம் செய்து ஸ்டாலின் மாடல் அரசு மோசடி நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது. காலாவதியான ஆட்சி நடைபெறும் தமிழகத்தில் காலாவதி பொருட்கள் விற்கப்படுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மூதாட்டி விற்பனைக்கு வைத்திருந்த காய்கறிகளை தூக்கி எறிந்து திமுக நிர்வாகி அராஜகத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகி பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனைமலை சந்தையை பேரூராட்சி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சந்தோஷ்குமார் குத்தகைக்கு எடுத்துள்ள நிலையில் சிறு வியாபாரிகளிடம் அடாவடியாக வாடகை கட்டண வசூலில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதனை அம்பலப்படுத்தும் வகையில் தரையில் காய்கறிகளை கூறுகட்டி 5 ரூபாய்க்கு விற்பனை செய்த 90 வயது மூதாட்டி ஒருவரிடம் கட்டணம் கேட்டு சந்தோஷ்குமார் மிரட்டியதுடன் அவர் வைத்திருந்த காய்கறிகளை தூக்கி எறிந்து அநாகரிகமாக பேசி அராஜகத்தில் ஈடுபட்டது வீடியோவாக வெளியாகியுள்ளது. 90 வயதிலும் உழைத்து சாப்பிடும் மூதாட்டியிடம் ஆளுங்கட்சி என்னும் திமிரில் திமுக நிர்வாகி அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு சந்தை வியாபாரிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். வயசாது நம்மளுக்கு அதான் தரமா தெரியலையா உனக்கு? நீ இந்த நாளைக்கு மிளகாவிக்கு உள்ள இருக்கிற வியாபாரம் வைக்க வேண்டாம். ஈரோடு மாவட்டத்தில் விடியா திமுக ஆட்சியின் முதல்வர் சுற்றுப்பயணம் செய்யும் நிலையில் பெருந்துறையில் சாலையில் தேங்கிய மழை நீரை தூய்மை பணியாளர்கள் பிளாஸ்டிக் வாளியில் அள்ளி அப்புறப்படுத்திய அவலம் அரங்கேறியுள்ளது. விஜயமங்கலத்தில் விவசாயிகள் கண்காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்க உள்ள நிலையில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் இணைப்பு சாலையில் தேங்கிய மழை நீரை ஸ்டாலின் வருகைக்கு முன்பு அப்புறப்படுத்தும் நடவடிக்கை துவங்கியது. பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வாளியை கொண்டு மழை நீரை அப்புறப்படுத்திய நிலையில் மின் மோட்டார் கூட இல்லாமல் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வாளியில் மழை நீரை அப்புறப்படுத்தும் அவலநிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மதுரையில் கழிவுநீர் கால்வாயை திரைச்சாலை வைத்து மறைத்த விடியா திமுக ஆட்சி அதிகாரிகள் ஈரோட்டில் மழை நீரை வாளியில் அப்புறப்படுத்திய கேலிக்கூத்து சம்பவங்களால் தமிழகம் விரைவில் முதலிடத்தை பிடித்துவிடும் என விமர்சனம் எழுந்துள்ளது.